ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 2 ஸ்டாக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து விக்ரம் சோலார் லிமிடெட். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பிவி மாடல்ஸ், அப்புறம் வந்து இபிசி அண்ட் ஓஎம் சர்வீஸில் இருக்காங்க. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 13,000 கோடி இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் வந்து 378. 52 வீக் ஹையான 400 பக்கம் இருக்குது. ஸ்டாக்கோட பிஇ 97 இருக்குது. டிவிடெண்ட் எதுவும் கொடுக்குறதில்ல. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 16.6% இருக்குது. லாஸ்ட்டு ஒரு குவார்ட்டரில் மட்டும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. இது காரணம் இவங்களுக்கு தொடர்ந்து ஆர்டர்ஸ் இருக்கிறது தான். டெப்ட்டை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ்லேருந்து இவங்களுக்கு வந்து நியர் டேர்மில் 400 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. ப்ராஃபிட் க்ரோத் வந்து 46.5% சிஏஜிஆர் லாஸ்ட் 5 இயர்ஸில். ப்ரமோட்டர் ஹோல்டிங் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் நெட் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்டு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் நெட் ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு வந்து 140 க்ராஸ்க்கு அப்புறம் பக்கம் போயிருக்கு. இவங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக ஆர்டர்ஸ் இருக்குது, சேல்ஸும் நல்லா இருக்குது. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் ப்ரமோட்டர்ஸ் கிட்டக்க 63% இருக்குது, எஃப்ஐஎஸ் கிட்டக்க 3% இருக்குது, டிஏஎஸ் கிட்டக்க 6% இருக்குது. நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து 5 lakhs இருக்காங்க. இது இன்னும் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த ஷேரை வந்து இந்த ப்ரைஸ்லேயும் வாங்கினீங்கன்னா நியர் டேர்மில் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக 400 வரும், செகண்ட் டார்கெட்டாக 410 ரூபா வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இப்போது செகண்ட் ஸ்டாக் வந்து வர்தமான் டெக்ஸ்டைல் லிமிடெட். இந்த ஸ்டாக்கை பற்றி ஏன் பேசுகிறேன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா பிஎம் மோடி அண்ட் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து ட்ரேட் டீல் பற்றி பேசும்போது பாசிட்டிவாக வந்த நியூஸ்னால இந்த டெக்ஸ்டைல் ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஏறி இருக்குது. இது இன்னும் ஏற வாய்ப்பு இருக்குது. வர்தமான் டெக்ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து யான், ஃபேப்ரிக், ஃபைபர், கார்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸில் இருக்காங்க. 75 கண்ட்ரிஸ் அக்ராஸ் குளோப் இவங்களோட ப்ரெசன்ஸ் இருக்குது. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 12,000 கோடி, கரண்ட் ப்ரைஸ் வந்து 440, 52 வீக் ஹை வந்து 564. ஸ்டாக்கோட பிஇ வந்து நல்லா இருக்குது, 14.9 தான். இதோட டிவிடெண்ட் ஈல்டு வந்து 1.13% இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 8.95% இருக்குது. இதை வந்து நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்க்கும் பயன்படுத்தலாம், லாங் டேர்முக்கும் யூஸ் பண்ணலாம். ஸ்விங் ட்ரேடிங்கில் வந்து பார்க்கும்போது எப்போல்லாம் இந்த ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 400 கீழே வருது அப்படிங்கும்போது நீங்கள் வாங்கினீங்கன்னா திரும்ப ரிவர்சல் எடுக்கும்போது 15 to 20% வரைக்கும் ரிட்டர்ன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கம்பெனி வந்து டெப்ட்டை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் க்ரோத் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பட் வந்து இன்னுமே இம்ப்ரூவ் ஆகும் வாய்ப்பு இருக்குது. குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் வந்து சேல்ஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக 2,000 கோடி பக்கம் மெயின்டைன் ஆகுது. நெட் ப்ராஃபிட் வந்து 200 கோடி பக்கம் மெயின்டைன் ஆகுது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு 800 கோடி பக்கம் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் ப்ரொமோட்டர்ஸ் கிட்டக்க 64% இருக்குது, எஃப்ஐஎஸ் கிட்டக்க 6% இருக்குது. அதுக்கப்புறம் டிஏஎஸ் தான் நிறையா மெயின்டைன் பண்ணுறாங்க, 16%. நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக வந்து 75,000லேருந்து 77,000 பக்கம் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் சொன்ன 2 ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஷார்ட் ட்ரேடிங்க்கும் பயன்படுத்தலாம், ஸ்விங் ட்ரேடிங்க்கும் பயன்படுத்தலாம். நியர் டேர்மில் 10 to 15% வரைக்கும் ரிட்டர்ன் கிடைக்கும். அதுக்கு மேலேயும் ரிட்டர்ன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு டிப்லையும் வாங்கி அதுக்கப்புறமா வந்து ஏறும்போது விற்கலாம். ஓன் அனாலிசிஸ் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இப்போ நான் கொடுத்ததில் இன்ஃபர்மேஷன் பர்பஸ் தான். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் பாருங்கள்.